உட்காந்துறீங்க. நான் சித்தப்பா பையன் ஆல்ரெடி வீடியோல காமிச்சிருக்கோம் மாமா. எல்லாருக்கும் வணக்கம். இதழ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நாங்க வந்து எங்க ஃபேமிலியோட வந்து பெரியபாளையம் அம்மனை பெரியபாளையத்து அம்மனை பார்க்க போறோம். நாங்க வந்து வருஷம் ஒரு வண்டி பிடிச்சி எங்க 4 ஃபேமிலி, எங்க 4 மச்சினர், 3 மச்சினர், நாங்க 4 பேர், எங்க மாமியார், நாங்க வரைக்கும் போவோம். செம்ம ஜாலியா இருக்கும். இப்ப நடுவில் வந்து ஒரு 5-6 வருஷமா போல எங்க மச்சினர் பெரியவர் இறந்துட்டாரு. அது அப்படியே நின்றுச்சு. இப்பதான் போகணும்னு இருக்கு. மிருத்திகா போறது முத அந்த அம்மா வந்து பெரியபாளையத்து அம்மனை நாங்கெல்லாம் போய் பார்க்கணும்னு இருக்கு. இன்னைக்கு அதுதான் நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். இப்ப எல்லாம் நாங்க கிளம்பிட்டு இருக்கோம். சாட்டர்டே முடிச்சுலாம் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். மூட்டை முடிச்சு சாட்டர்டே நாங்க கிளம்புறோம். அத சொன்னியா? சொல்லுங்க. நாங்க சாட்டர்டே 3 மணிக்கு கிளம்புறோம். இப்ப போயிட்டு நைட் தங்கி பாஸ் முக்கியமா யார கூட்டி போறோம்? பட்டியை கூட்டி போறோம். நம்ம கூட குழந்தை எப்படி விட்டு போக முடியும்? குழந்தை பஸ்ல காமிச்சுக்கோ. வாங்க இன்ட்ரோ கொடுங்க. கரியர் இருக்குமா? இதெல்லாம் நாளை இதெல்லாம் பார்த்து சொன்னேன். ஏத்திடலாம். பாய் மேல போட்டுரு, 2 ஸ்டூல் மேல போட்டுரு. போய் பார்க்கலாம் வாங்க. இதோ அப்பா கட்டிட்டு இருக்காரு. பாய் மேல போட்டுப்பா. இருங்க எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து போலாம். அவ்வளவுதான், வேன் எடுத்தாச்சு. அவ்வளோதான், வீடியோ முடிஞ்சிச்சு. பாய் சொல்லிட்டு போயிடலாமா? எதுக்கு தலை அவ்வளோதான்ட்டு. என்னன்னா இப்போ வண்டிக்குள்ளே ஏறிட்டோம் எல்லாருமே. இங்கே பாருங்க பட்டி தின்னு முழிச்சிட்டு இருக்கான் வண்டியில புதுசாக போகிறதுனால. பட்டி இந்தா பட்டி இங்கே வா, வேடிக்கை பார்க்காது, இங்கே வாடா. ஏய் பட்டி இங்கே வாயேன். அவன் வர பயம் வந்துறானே. கீழே உட்காரு, உட்காரு, படிக்கல. அவனுக்கு இன்னமும் டவுட்டாக இருக்குது என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு, புரிய மாட்டேங்குது சரியா. இங்கே பாருங்க நிஷாவும் பாப்பா காட்டக்கூடாது, சென்சார். நெக்ஸ்ட் இப்போ வந்து சித்தப்பா வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். அங்கே போயிட்டு ஒரு வண்டி என்னது அடுப்பும் பிரியாணி கொண்டாந்து ஏற்றிட்டு வண்டியில் ஏற்றிட்டு அவங்களையும் என்ன கோயிலுக்கு போகிறோம் பிரியாணி டப்பரம் தானே கேட்குறீங்க. அது வந்து அப்புறமா பாருங்க என்னென்ன நடக்குதுன்ட்டு. ஃபுல்லாக நான்வெஜ் தான் செய்வாங்க அங்கே போயிட்டு. செம்ம ஜாலியாக இருக்கும், ஃபுல்லாக பார்க்கலாம். அடுத்த சித்தப்பா வீட்டுக்கு வந்துட்டோம். இங்கே டபரா அடுப்பு இந்தா தெரிகிறதா? என்ன சுற்றி மொட்டை தலையாக தெரியுறாங்க. அம்மா பொண்ணு நல்லா சொகுசாக உட்காந்துறீங்க. பாப்பா கேட்டேன், பாப்பா கொடுங்க அண்ணின்னு கேட்டால் தரமாட்டுறாங்க என்கிட்ட. அம்மாட்ட போய் சொன்னால் பெத்தவளா செடி அவளுக்கு ஆசை இருக்காதான்றாங்க. அப்போ அத்தை கறி எனக்கு ஆசை இருக்காதா? பாருங்க எத்தனை நாளைக்கு வச்சுட்டு இருக்கீங்கன்னு பாக்குறேன். இல்ல வண்டி ஸ்டார்ட் பண்ணி 5 நிமிஷம் தான் இருக்கு. அதுக்குள்ள ஜூஸ் பாட்டில் பார்த்தீங்களா வந்துருச்சு. பார்த்தீங்களா 2M இவங்க வந்து சித்தப்பா வீட்டில் கடை வச்சிருக்காங்க, அதனால மொத்தமாக தூக்கிட்டாங்க. ஏன் சித்தப்பா பையன் ஆல்ரெடி வீடியோவில் காமிச்சிருக்கோம் மாமா. ஏய் வீடியோவில் மூஞ்சி காட்டுறா கேப் வச்சு மறைச்சிட்டே இருக்கேன். மொட்டை போட்டு நானே கம்முன்னு இருக்கேன். அதான் தர பாருங்க பட்டி வேடிக்கை பார்க்கறதுக்காக கதவுக்கு நேராக வந்து உட்காந்துக்கிட்டான். அவனை கம்பெனிக்கு நானும் வந்து உட்காந்துருக்கேன். ஒரு வித்தியாசமாக ஃபீல் பண்ணிருக்காரு, ஏதோ புதுசாக பஸ்ஸில் எங்கேயோ கூட்டிகிட்டு போகிறதுனால. சரி அடுத்த சித்தப்பா வீட்லையும் கேட்டாங்க, அடுத்த சித்தி வீட்லையும் பசங்களும் ஒருத்தன். ஒரு வழியா இவங்க கிட்ட இருந்து பாப்பாவை வாங்கி 2 நிமிஷத்துல என்கிட்ட இருந்து ஏறி வாங்கிட்டாங்க. ஆமா லாஸ்ட் எங்க சின்ன மச்சினர் வீட்டுக்கும் வந்துட்டோம். எல்லாத்தையும் ஏத்தியாச்சு. யார் சொல்லுங்க அவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் ஆமா நம்ம வந்து நான் வீடு சின்ன வீடு சஞ்சனா. அப்புறம் இப்போ நம்ம கிளம்பியாச்சு. இப்போ டைம் என்னமாவது? இப்போ கிளம்பிட்டோம். எத்தனை மணிக்கு போய் அங்கே சேர போகிறோம் தெரியல. 4:18 டைம் பாருங்க, இவ்வளோ கரெக்டாக சொல்கிறாங்க. எத்தனை மணிக்கு போய் அங்கே ரீச் ஆக போகிறோம் தெரியல. அங்கே எவ்வளோ கூட்டம் இருக்குது, காலியாக இருக்குன்றது தெரியல. அங்கே போய் தான் பார்க்கணும். பார்த்துக்கலாம். சித்தி ஹாய். மயக்கத்தில் உட்காந்துருக்காரு. போற 2 மணி நேரம் டிராவலுக்கு எவ்வளவு? 2 பாக்கெட் தூக்கி போடுவேன். யார் வேணுமோ காமிங்க. 6 பாக்கெட் காமி எவ்வளவு? இது 10 இங்க வேற
வந்துட்டோம் கோவிலுக்கு. இப்போ வந்து இங்கே ஒரு 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 இடம் பிடிச்சிருக்கோம். எங்களுக்கு பிடிச்ச இடத்துல ஒன்று பிளேஸ் பண்ணிட்டோம். எல்லாத்தையும் இறக்கிட்டு உட்காந்துட்டோம். இப்போ நைட்டுக்கு டின்னர் சமைக்க போகிறோம். என்ன சமையல்? இட்லி பச்சை பருப்பு சாம்பார். அவ்வளோதான். வேற இட்லிக்கு அப்படியே இது பண்ண போறோன்ற மாதிரி பில்டப் தரீங்க. பச்சை கலர்ல இருக்கனால பச்சை பருப்பு. அதெல்லாம் வந்து மெயின் வந்து நாளைக்கு சாமி பார்த்ததுக்கு அப்புறம் நாளைக்கு மத்தியானம் பறக்கிறது மேய்கிறது ஓடுறது எல்லாம் தாறுமாறாக இருக்கும் நாளைக்கு தான். இப்போ வந்து சிம்பிள் தான். சாமி பார்க்குற வரைக்கும் நான்வெஜ்ல இந்த இடம்ல பாருங்க இவ்வளோ சூப்பராக இருக்குது. இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. இந்த இடம் வந்து ஓரளவுக்கு நாங்கள் வந்து இது வரைக்கும் பார்த்து இவ்வளோ சூப்பரான இடம் கிடைக்கல. இந்த வாட்டி ரொம்ப நல்லாவே கிடச்சிருக்கு. ஃப்ரீ இடம் இதுக்கு கோயில் இது. நல்லா ஒரு வசதியாக இருக்குது. ஒரு மினி கிச்சனே இங்கே தூக்கிட்டு வந்துட்டாங்க பாருங்க. வீட்டில் இருக்கிற மொத்த பாத்திரம் இங்கே தான் இருக்குது. சரி மணக்கட்டை யார் யாருக்கு எது இதில் விருப்பம் இருக்குதோ அதில் போய் உட்கார வேண்டியதான். பட்டியை வாக்கிங் கூப்பிட்டு போகிற டைம் ஆஸ் யூஷுவல் 6 மணி. இன்றைக்கி 6 மணிக்கு ஒரு இடத்துல டீ குடிக்கிறதுக்காக பசங்க உச்சா போகிறதுக்கு நிறுத்தினானுங்க. ஆனால் அங்கேயுமே கக்கா போவே இல்லை. அதான் இப்போது வாக்கிங். இடம் சூப்பராக இருக்குது, ஆக்சுவலாக நேச்சுரலாக இருக்குது. ஆனால் என்ன கொஞ்சம் லைட்டிங் ரொம்ப நாங்கள் இருக்க இடத்துக்கு ஓரளவுக்கு ஓகே இருந்தாலும் கொஞ்சம் நல்லா லைட்டிங் இருந்தால் நல்லா இருந்திருக்கும். சுற்றி ஃப்ரீயில் இவ்வளோ தான் போட முடியும். இதுக்கு மேலே எவ்வளோ போடுவாங்க அவங்களும். கிரிக்கெட் கிரவுண்ட் மாதிரி இருக்குது கிரவுண்டு, பார்க்க அவ்வளோ பெருசாக இருக்குது கைஸ். யாருக்குமே தெரியாம நாங்க உட்காந்து சாப்பிட்டு இருக்கோம். இது கொஞ்சம் காரமாக இருக்கு. இது என்னது காட்டு ஒரு செகண்ட் காட்டுங்க. இது யாரா இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா காரசாரமாக இருக்கு. நல்லா காரசாரமாக இருக்குது. செம்மையாக இருக்காங்க. ஆமா நல்லா ஒரு மாதிரி புளிப்பா. நம்ம சோறு சாப்பிட்டோம். அதனால இப்ப பட்டி நம்ம எங்கே சோறு சாப்பிட்டோம், என்ன செய்யவே இல்லை. நான் சாப்பிட்டேன். அதனால இப்ப பட்டிக்கு சாப்பிடுறேன். இந்த சைடு வா, வெளிச்சம் நல்லா தெரியும். நீ அங்கே நின்றுக்கோ, கிளியராக தெரியும். பட்டி வாயை தொங்க போட்டுன்னு இருக்கு. இங்க சாப்பாடு ரெடி. ரெகுலராக வீட்டில் வைக்கிறது தான் பட்டிக்கு. நல்லா இங்கே எத்தனை வந்து வைக்கிறாங்க. இன்னைக்கு நான்வெஜ் செய்யக்கூடாது சாமி கும்பிட்றதுனால. எனக்கு ஒன்று கொடுங்க. இது எச்ச பண்ண எல்லாம் போட்டி போட்டு சாப்பிட்றாங்கன்னா அவ்வளோ டேஸ்டா இருக்கு. செம்ம காரமாக எல்லாருக்கும் வந்ததுக்கு வீடியோ எடுத்தோம். சரி ஒன்று சாப்பிட்டு போயிடலாம். அவங்களுக்கு மேலே இருக்கிறதுல இருந்து கொசு இருக்கா? கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கோம். நானும் கூட வந்தனாவும். தங்கச்சின்னு சொல்லு. பேர் தெரியாதுல்ல, பேர் சொல்லணும்ல. வந்தனா சரி என் தங்கச்சி வந்தனா ஓகேவா. இங்கே பாருங்க தொலைஞ்சிடக்கூடாதுன்னு கை பிடிச்சிக்கிட்டாலாம். இவ்வளோ கூட்டு போகிறதே எங்கே தொலைக்கலாம் பிளான் பண்ணி தான். சரி இப்போ நம்ம எங்கே போகிறோம் 2 பேரும் தனியான்னு கொஞ்சம் சொல்லிடு நீ. கேக் வாங்க போறோம். யாருக்கு பர்த்டே? என்னது கேக் வாங்க போகிறோம்? எங்க அப்பாக்கு பர்த்டே. எங்கள் சித்தப்பாவுக்கு பர்த்டே. அதனால சர்ப்ரைஸாக கேக் வாங்கலான்னு போயிட்டு இருக்கோம். இங்கே வேறு கேக் கடை எங்கே இருக்குன்னு தெரியல. போயிட்டு தேடி ஃபுல் கேக்கா கப் கேக்கா? கப் கேக்லாம் இல்லை, ஃபுல் கேக் தான், கட் பண்ணுற மாதிரி தான். போயிட்டு கடை தேடி கண்டுபிடிச்சி வாங்கிட்டு பார்க்கலாம் கைஸ். நடக்கிறோம் நடந்துகிட்டே இருக்கோம். வண்டி இல்லாமல் நடந்து போகிறதுனால நாங்கள் வண்டி ரொம்ப தூரம் உள்ளே பார்க் பண்ணியிருக்கோம். இங்கே வந்துட்டு பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் வரணும். அதாவது இங்கே மெயின் ரோடு மாதிரி அது. அங்கே போனால் தான் கேக் கடைங்களே இருக்கும். இங்கெல்லாம் மிச்சப்படி இந்த பசங்க விளையாடுற ஐட்டம், அல்வா கடை, இந்த மாதிரி சின்ன சின்ன கோயில் ரிலேட்டட் திங்ஸ் தான் இங்கே இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்குது. அதனால் இப்போ அவ்வளோ தூரம் நடந்து போயிட்டு இருக்கோம். மூச்சு முட்டை ஒரு அம்மா முடியல தூக்கிட்டு போங்கன்றாங்க. இவ்வளோ பெரிய உருவத்தை நான் தூக்கிட்டு போனால் நான் என்ன ஆகுறது? நைஸ். இப்போ பார்த்தா கேக் கடைக்கு வந்துட்டோம். என்ன ஃப்ளேவர் இருக்கா வாங்க போகிறோம்? பட்டர் ஸ்காட்ச் இருக்கு. பட்டர் ஸ்காட்ச் வாங்க போறோம். ஓகே 1 kg பட்டர் ஸ்காட்ச் வாங்க போகிறோம். வேறு இங்கே அதிகமாக இல்லை, அதனால் அது மட்டும் வாங்கிக்க போகிறோம். 2 kg அது வரைக்கும் பாருங்கள் கீழே எல்லோ கலரில். 2 kg வாங்கலாம் இல்லைன்ட்டாங்க. அதனால இதே ரெடி பண்ணி தர சொன்னாலும் தர மாட்டாங்க. அதனால் 1 kg வாங்கிக்க போகிறோம் அட்ஜஸ்ட் பண்ணி. கொஞ்சம் சாப்பிடுவோம். கேக் வாங்க வரான்னு பேரில் பண்பட ஜாமான் வாங்கிட்டு நின்று இருக்கா. நானும் தான், நான் மட்டும் ஒழுங்கில்லை. இந்த கேக் வந்துருச்சு பாருங்க. இல்லையா? ஓகேக்கா. இதாங்க கேக்கு. சூப்பரா இருக்கு கேக்கா இதுவா? ரெண்டுமே. இவரை பாருங்க சைடில் இருக்க இந்த ஜாம் இல்லாததால் பிச்சு போட்டு ஜாமை மட்டும் நக்கின்னு இருக்கான். வெரி ஃபுல். நான் வந்து மாடு இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு தனியாக. சரி இருங்க, கேக் வந்துருச்சு. வீட்டுக்கு அங்கே போயிட்டு பார்க்கலாம். வீட்டுக்கு போகலாம். வீட்டுக்கு போய் 40 பேர் அங்கே போனோம் வண்டி அண்ணன்.
வண்டி ஆண்ட போனோம் அது வீடா வீடுனா நம்ம வீட்டுக்கு போகணும் வாங்கணும் வாங்கிக்கலாம்